श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்கிறான் பகவான். துயிலெழுந்து விஸ்வரூப தரிசனம்னு பேர். காலம்புற அதுதான் நடக்குது. விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா உலகம் முழுக்க பகவானிடம் சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு. சுப்பிரபாத ஸ்லோகங்கள்லாம் கூட அப்படிதான் அமைஞ்சிருக்கும். தீர்த்தம், அதே போல மங்களமான வஸ்துக்கள், யார் யாரெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கான்னு பகவானுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குமா அந்த சுப்பிரபாதம் முழுக்கவே. அது மாதிரி ஒரு பசுமாடை நிற்க வைக்கிறது. கோமாதாவை எல்லா பெரிய பெரிய கோவில், அத்தனை கோவிலையும் அது மாதிரி நடக்கிறது. நம்ம கோவிலையும் நடக்கிறது. விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு இடத்துல இருக்கு. அது எங்க அப்படின்னு சொன்னோம்னா அது பசுமாட்டுக்கிட்ட. எப்படி மேப்பு காட்டுறோம் இல்லையா, எங்கெங்க எந்தெந்த ஊர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேப்ல ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி இந்த பாகிஸ்தான் இங்க இருக்கு, இந்த ஊர் இங்க இருக்கு, ரஷ்யா இங்க இருக்குன்னு காட்டுறான். அது மாதிரி பசுமாட்டுக்கிட்ட அத்தனை விதமான பெருமாளால சிருஷ்டிக்கப்பட்டது அத்தனையும் பசுமாடு உள்ள அடங்கியிருக்கு. அதனாலதான் கோ மாம்சம் பண்ணக்கூடாது, கோஹத்தி பண்ணக்கூடாது. பசுமாடு பால் கறக்காத சமயத்துல கூட அதை சம்ரட்சிக்கணும். அப்படி சம்ரட்சித்தா இருந்தா அத்தனை தேவதைகளுக்கும் பிரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றான். பசுமாடு இருந்தாலே சுபிக்ஷம். பசுமாடு வந்து ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு கஷ்டமே வராது. நித்தியம் ஒருத்த பசுமாடு தரிசனம் பண்றான் அப்படின்னா அந்த பசுமாடு தரிசனம் பண்றதுனால மட்டுமே அவன் சகல விதமான சௌபாகியத்தை அடையிறான் அப்படின்லாம் சொல்றான். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் பசுமாடு விஷயமா. அது பேர் தான் விஸ்வரூப தரிசனம்னு பேரு. அது பின்பக்கம் நிற்க வச்சு எல்லாரும் மாட்டுக்கு அண்ணனை நிற்கணும். மாட்டுக்கு குறுக்க போகக்கூடாது யாரும். மாட்டுக்கு அண்ணனை நிற்கணும். அந்த விஸ்வரூப தரிசன பூஜை நடக்கும் போது முதல்ல பெருமாளுடைய அந்த கடைக்கண் பார்வை அந்த பசுமாடு மேல படணும். அந்த படற அந்த சீன் இருக்கே, அது பார்த்தவர்களுக்கெல்லாம் புண்ணியம் அப்படின்னு சொல்றான். யார் யாரெல்லாம் தரிசனம் பண்றாலோ அத்தனை பேருக்கும் பகவான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பான். எப்படி காலையில படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாம இருக்கும். அது மாதிரி விஸ்வரூப தரிசனம் பண்ணோன்னு இத்தனை பேர் நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்காளான்னு பகவான் ஒரு தடவை பார்க்கறான். அவன் திருக்கனால ஒரு வாட்டி பார்க்கறான். அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு எப்பேற்பட்ட சௌக்கியமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். அதனாலதான் விஸ்வரூப தரிசனத்துக்கு ரொம்ப விசேஷம். பெருமாள் அதுவும் இல்லாம வஸ்திரத்தோட மட்டும் இருப்பார். எந்த விதமான புஷ்பமும் சாத்திக்காம அவர் கண் பார்வை மறையாம இப்படிலாம் பெருமாள் பூர்த்தியா தரிசனம் கொடுக்கிற சமயமும் அது விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேரு. அதனாலதான் திருவேங்கடமலையில முதல் தரிசனம் அந்த கொல்லனுக்கு கொடுப்பேங்கிறார் பெருமாள். இந்த பசுமாடை சம்ரட்சிச்சுட்டு இருந்தா அவன் 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 எங்க கெட்ட பேர் வாங்க போறான்னு சொல்லி பசுமாடை நவுத்திட்டு தான் வெட்டு வாங்கினார் பகவான். அதனாலதான் பச்சைகற்பூர திருப்பன் சாத்தது. ஸ்ரீனிவாசருக்கு மட்டும் பச்சைகற்பூர திருப்பன் அவசியம் சாத்தணும். ஏன் அப்படின்னா அவர் பூலோகத்துக்கு வந்தோன்னு ஒரு புத்துக்குள்ள மறைஞ்சிருக்கார். அந்த புத்துக்குள்ள சிவனும் பிரம்மாவும் பால் சுரக்கிற மாடு கன்றா வந்து பால் அதுவா சுரக்கிறதுன்னு நம்பிக்கை இல்லாம அந்த கோபாலனை போய் ஆகாசராஜா கோச்சிக்கிறான். பால் முன்ன மாதிரி இல்லை, பால் நீ திருடுறியாடான்னு கேட்கிறான். ஏடா இத்தனை வருஷமா வேலை செய்யறோம், நம்ம ராஜா நம்ம மேல சந்தேகிக்கும்படியா பண்ணிடுது இந்த மாடுன்னு சொல்லி இது என்னதான் பண்றதுன்னு பார்ப்போன்னு மேய விட்டு பின்னாடியே மறைஞ்சிருந்து பார்க்கறான். இது புத்துல போய் ஆட்டோமேட்டிக்கா பால் சொரியறது. அப்படி சொரியறது பார்த்து என்னடா ஆச்சரியம், நீ பண்ற வேலையான்னு ஒரு கோடாரி எடுத்துட்டு இப்படி அடிக்க வரான். அடிக்க வந்தோடனே அந்த மாடு நோந்துன்றது. மாட்டுக்கு அடிபடக்கூடாதுன்னு சுவாமிக்கு எவ்வளவு கருணை பாருங்க. அந்த மாடு நமக்காக வந்தது. சுவாமி ஒரு சின்ன துளசி பத்திரம் கொடுத்தானா, பத்திரம் தோயம் சுகந்தம். பகவான் ஒரு சின்ன துளசி பத்திரம் இருந்ததுன்னா அதை வச்சு திருப்தி பண்ணான். நமக்காக எடுத்துட்டு வந்தான் பாருன்னு நினைக்கிறார். 2 புஷ்பம் எடுத்துட்டு வந்தோம், ஒரு பழம் எடுத்துட்டு வந்தோம். இல்ல சுவாமியை கூப்பிட்டு ஏன் அநாத ரக்ஷகான்னு ஒரு வாட்டி 2 கையும் கூப்பி நமஸ்காரம் பண்றோம். இதுல எது பண்ணாலும் நமக்காக பண்ணாம பாருன்னு நினைப்பான். இந்த மாடை காப்பாத்துறதுக்காக அந்த அடிய சுவாமி வாங்கிட்டான். இதே ஸ்ரீனிவாச பிரபு இந்த அடியை வாங்கிட்டார். அடி நெத்தியில பட்டுருது. நெத்தியில பட்டா ரத்தம் பீச்சிட்டு அடிக்கிறது. ரத்தம் கொட்டிட்டே இருக்கு பகவானுடைய திருமக முண்டலம் முழுக்க. அந்த ரத்தத்தை என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆகாசராஜாக்கு
தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சாபம் மாதிரி ஒன்று கொடுத்தார். இவனுக்கு அப்போ வரம் கொடுத்தான். இந்த கோபாலனுக்கு எதுவுமே அறியாத நீ இவ்வளவு அன்பா இருந்த உனக்கு நான் திருமலையில முதல் தரிசனம் உன் வம்சத்தை சார்ந்தவாளுக்கு தான் கொடுப்பேன். என்னுடைய அந்த திருக்கதவுனுடைய திருச்சாவி இருக்கே, பெருமாளுடைய சாவி, அது நீ தான் கொடுக்கணும்னு அவனுக்கு ஒரு கிருபை பண்ணார். இன்னி வரையும் அப்படி நடந்துட்டு இருக்கு. அவன் சுபிக்ஷமா இருக்கான். காரணம் என்னன்னா, பகவானே விஸ்வரூப தரிசனம் உனக்கு தரேன்னு சொன்னா அப்ப அதுக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கும். அது மாதிரி விஸ்வரூபத்துல கண்ணனை எழுந்தருள பண்ணியிருக்காங்களாம். ஆண்டாலும் அவரோட கூட இருக்க தோழி பெண்கள் அப்படி பண்ணி சுவாமியினுடைய விசேஷத்தை சொல்றா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி தேவகிக்கு குழந்தையா பிறக்கிறார். அந்த சீனே ரொம்ப விசேஷமான சீன், எந்த இடத்துலயும் நடக்காது. பகவான் ராமாவதாரத்துல நான் கொஞ்சம் கூட பெருமாள் இல்லைன்னு பெருமாள் தான் எங்க இடத்துலயும் காமிக்கவே இல்லை. கிருஷ்ணாவதாரத்துல நான் தான் பெருமாள் ஒவ்வொரு க்ஷணமும் காமிக்கிறார். பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு தேவகிக்கு குழந்தையா பிறந்தார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் அப்படிங்கிற 4 கையோட ஒரு குழந்தை பிறந்துதான். 4 கை பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரமா வச்சுட்டு இருந்துதான். தேவகி பார்த்தா வசுதேவர் முதல்ல அந்த சீனை பார்த்தா. தேவகி பிரசவிச்சு மயக்கத்துல இருக்கா. வசுதேவர் முதல்ல அந்த சீனை பார்க்கறா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தாமரை கண் மாதிரி அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கு. அம்புஜம் அற்புதமா இருக்கா. 4 கையா இருக்கு. இதுவரையும் அந்த மாதிரி குழந்தை பிறந்தது இல்லையே. ஏதாவது ஒரு இந்த குழந்தைய பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கா வசுதேவருக்கு. வசுதேவ ஈக்ஷதா, வசுதேவர் அதை பார்க்கிறாராம். அப்படி பார்த்தோன்னே தேவகிக்கு கண் விழிக்கிறா. மயக்கத்திலேருந்து தெரிஞ்சு தேவகி பார்க்கறா. தேவகி பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குழந்தைய பார்த்தோன்னே பா எனக்கு உன்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. நீ இப்படி இருக்கிறது பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. ஆயுதங்கள்லாம் தாங்கி உன்னோட கம்சன் யுத்தம் பண்ணும். அம்மா ஒன்றும் பகவான் இவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியமே வரலையா தேவகிக்கு. அதனால சின்ன குழந்தை மாதிரி ஒன்றும் தெரியாம 2 கை 2 கால் உள்ள குழந்தையா மாறினாராம். உடனே அவளுக்கு அனுகிரகம் பண்ணி, நான் உங்களை தாய் தந்தையா இது முதல் தடவை இல்லைன்னு சொல்லி பகவான் சொல்றாரு சரித்திரங்கள்லாம். அப்படி சொல்லி என்னை கொண்டு போய் நீ நந்தகோகுலத்துல விடுங்கிற. வசுதேவர் சிரிச்ச. நந்தகோகுலத்திலையா? இந்த 7 அடுக்கு பாதுகாப்பு போட்டுருக்கு கம்சன் அப்படி வச்சிருக்கான். மதுராவுக்கு போனா தெரியும். இன்னைக்கு அந்த சீனை பார்க்கலாம். அந்த இடத்துல கிருஷ்ணன் பிறந்த இடத்துல இருந்து 7 அடுக்கு பாதுகாப்பு. 1 ஹவருக்கு ஒரு புது ஆளா வந்து இறக்குறான். புது ஆளா செக்யூரிட்டி போடுறான். அப்படி போட்டு திண்டுக்கல் பூட்டா பூட்டி வச்சிருக்கான். உடைக்கவே முடியாது. கம்சன் வந்தாதான் திறக்கலாம். அது மாதிரி உள்ள சீனு. அதுவும் பிரசவிக்கிற சமயம்னு சொல்லி ரொம்ப பகவான்கிட்ட அந்த தேவகி வசுதேவருக்கும் ரொம்ப பாதுகாப்பு ஜாஸ்தி. சுவாமி என்ன பண்ணாரா, இவன் பிறக்க இந்த சீன் வரையும் கம்முன்னு இருந்தான். இவன் பிரசவிக்கிற வரையும் எல்லாரும் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தான். இவர் பிறக்கும் போது அத்தனை பேருக்கு தூக்கத்தை கொடுத்துட்டான். எல்லாம் உட்காந்துட்டு நின்றுட்டு தூங்குறது இல்லை. இந்த பஸ்ஸில் போய் இப்படி உட்காந்துட்டே இருக்காம பாருங்க, இதை பிடிச்சிட்டே தொங்கிட்டே போறாம பாருங்க, அவனுக்கு அதில் கூட சௌக்கியமா தூக்கம் வரும். அப்படி தூங்கி பழகணும்னு நல்லா பாய் போட்டு தலைகாணி போட்டு படுக்கிறான்னா படுக்க முடியாது அவனால். அது மாதிரி தூக்கம் எப்பயுமே குறைக்கவே மாட்டான். எல்லாரும் இந்த குழந்தையெல்லாம் எழுப்பிட்டு பாருங்க, உட்காந்து தூங்குறது, நின்றுட்டு தூங்குறது, சிலவன் பாத்ரூம்ல உட்காந்து தூங்குறான். இது மாதிரி தூக்கத்தை குறைக்கவே மாட்டான்ல பெருமாள். அது மாதிரி தூக்கத்தை கொடுத்தார். தூக்கத்தை கொடுத்தோடனே நீ என்னை எடுன்ன, என் கையில எல்லாம் விலங்கு மாட்டிருக்கேன்னா. விலங்கு மாட்டினா அதை எடுத்தானா விலங்கு பட்டுன்னு விலங்கு விட்டுருது. எல்லாம் பூட்டி இருக்கேன் நான், நீ கிட்ட போ எல்லாம் நடக்குங்கிற. கிட்ட போனா பூட்டு திறக்கிறது, கதவு திறக்கிறது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அப்படி போறா, ஜோன்னு மழை கொட்டுறது. எங்க பார்த்தாலும் மழை கொட்டுறது. வசுதேவர் மேல ஒரு துளி கூட படவே இல்லை. ஏன்னா இது ஆச்சரியம். இப்படி பார்த்தார் மேல பார்த்தா 1000 தலை உள்ள பாம்பு அப்படியே இருக்கு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மலரடியாம் நீல்கடலுள் அப்படின்னு சொல்றோம்னா பாசுரம். சென்றால் குடையாம் மாறிடுவாராம் ஆதிசேஷன். சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம். சுவாமி உட்கார்ந்தா சிம்மாசனம் மாதிரி மாறிடுவாராம். படுத்துட்டு இருந்தா அவருக்கு பெட்டு மாதிரி மாறிடுவாராம். இது மாதிரி அவர் பிடிக்க யமுனை அப்படியே கரைபுரண்டு ஓடுறது. இவர் போறார், நதி 2 விலக்கி ஒரு வழக்கம் வழி விடுறது. அப்படி வழி விட்டு இப்படி போறார். இந்த சீனு மொத்தம் நடந்து போனோம்னா யசோதைக்கு அதே சமயம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு.
அவ பிறந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அவ மயங்கி இருக்கலாம். அது மாதிரி பிரசவங்கள்லாம் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்ப பிரசவிக்கிறதுக்கு ஓபி போட்டு அட்மிட் போட்டு அதுக்கு 1000 வேண்டுதல் வேண்டிட்டு முதல்ல குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா ஆனா பெண்ணானே யாரும் கேட்கறது இல்லை. சிசேரியன்னா நார்மல் டெலிவரியா இப்படிதான் கேட்கறது. ஏன்னா ஆரோக்கிய குறைவு அவ்வளவு வந்துருது, அவ்வளவு. அதனால அவன் என்ன குழந்தை பிறந்ததுன்னே தெரியாம மயங்கி இருக்காளாம். நந்தகோபர் போனார், நந்தகோகுலத்துல இவர் போனார். வசுதேவர் இந்த குழந்தைய அங்க வச்சார், கிருஷ்ணன் அங்க வச்சார். அந்த பெண் குழந்தை எடுத்து நீங்க வந்துட்டார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அப்படின்னு சொல்றாலும் இது இந்த ஆச்சரியம் வேற யாரால பண்ண முடியும்? இதெல்லாம் இத்தனை பேர் அட்டடைக்கு ஒர்க் பண்ணுவானான்னு ஒருத்தன் நம்ம சம்பளம் கொடுத்து வேலை பார்த்தா கூட தூங்கிடுவானே நடுராத்திரி. மழை நம்ம சொன்னதை கேட்குமா? நதி நம்ம சொன்னதை கேட்குமா? இல்ல வேலை கொடுத்து பணம் கொடுத்து வச்சுட்டு இருக்கோம்ல நம்ம சொன்னதை கேட்பானா? இது அப்படியே அற்புதமா இருந்துதான். இங்க வரும்போது என்ன செய்யணும்னா இவர் உள்ள வர 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 ஒவ்வொருத்தரும் முழிக்கிறான். இவர் இங்க இருந்து உட்கார்ந்தார், எந்த செயின் எந்த சங்கிலி அவுந்துதோ அந்த சங்கிலி அதுவே மாட்டிக்கிறது இவர் கழுத்துல. இந்த குழந்தை இங்க கீழே வச்சார், எல்லாம் அது மாதிரி செட் ஆச்சு. இந்த குழந்தை ஃப்ரீன்னு கத்த ஆரம்பிச்சு. கம்சன் உடனே குழந்தை பிறந்ததுன்னு ஓடி வரான். இவ்வளவு சீன் நடந்திருக்கு. இப்படி பிறந்தது தெரிஞ்சு அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது, இப்படி தூக்குறா, அது மகாகாலியா மாறுறான். அந்த மகாகாலியா மாறினவ சொல்றா, தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சிட்டடா நீ. நான் அம்பாளுங்கிறதுனால என் சரணத்தை பிடிச்சா என்னுடைய பாதத்தை யார் பிடிக்கிறானோ அவனை ரட்சிக்காம விடுறது இல்லைனா. என் காலை பிடிச்சதுனால விட்டுடுறான். இன்னொன்னு, உன்னை வதம் பண்றது என் வேலை இல்லைங்கிறா. நமக்கு என்ன வேலைங்கிறது நமக்கு விட்டா பக்கத்து வீட்டுல சார் இந்த அவங்க இன்னும் கஷ்டப்படுறான் பாருங்க சார் அப்படின்னு அவனை பத்தி கவலைப்பட்டு இருப்பான். இவன்ட்ட ஒரு வண்டி இருக்கும். உனக்கு தேவையில்லாத வேலையை பார்க்காதுங்கிறது சாஸ்திரம். அது மாதிரி இவங்க வைக்கிறானோ இவனை பத்தி கவலைப்படுறது. கம்சன் என்ன பண்றான், இந்த குழந்தைய பார்க்கறான். இந்த குழந்தைய பார்த்தா இந்த குழந்தை என்ன ஆயிடுறது, விரைந்து கத்துறது. இந்த குழந்தை உன்னை ரட்சிக்கிறேன் போடான்னு சொல்லிடுது. அதனாலதான் இன்னைக்கும் இந்த உத்தாசனி எனக்கு பண்ணனா ஆடி மாசமும் தை மாசமும் உன்னை ஊர் உலகம் முழுக்க கொண்டாடுற மாதிரி அந்த ஊருக்கே திருவிழா மாதிரி ஆயிடும். அந்த கிருபை உனக்கு பண்றேன்னு அம்பாளுக்கு கிருஷ்ணன் வாக்கு கொடுத்தாராம் கிருஷ்ணாவதாரம் போது. அதனாலதான் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை பாடா படுறது பாருங்க. எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்றது, வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்றது. இந்த வெள்ளிக்கிழமைக்கு விசேஷம் வந்ததே கிருஷ்ணாவதாரம் காலத்துல இருந்து. இது பிரமாணமா இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. இத்தனை நடந்ததோனோ இந்த குழந்தை பெடுத்துல கம்சன் சிரிச்சானா. தெய்வங்கள் கூட தெய்வம் அப்பி அனுத்தம் பக்தும், தெய்வம் கூட பொய் சொல்லும் போல இருக்கு அப்படி. இவன் பொய் சொல்றவனோ மற்றவனை பார்த்தா அதே மாதிரியே தோன்றது. அவனு தெய்வம் என்ன கொல்றதுன்னு கடைசியில பார்த்தா அவனை விட்டுட்டு போயிடுது அப்படின்னு நினைச்சுன்னு அவன் விட்டான். ஆனா அவனுக்கு வயிற்றுல எப்பவுமே நெருப்பு கட்டினா மாதிரி இருக்குமா. அதை சொல்றான் இன்னைக்கு பாசுரத்துல. கம்சன் வயிற்றுல நெருப்பு கட்டினா மாதிரி இருப்பானா. இந்த தாயார் இருக்கானே, எந்த பணங்காசு வேணும், ஆரோக்கியம் வேணும், சந்தோஷம் வேணும்னு தாயார்கிட்ட மடிப்பிச்ச வேண்டி நிக்கிறோமோ அந்த தாயார் பகவான் நம்ம ஒரு முறையாவது பார்க்க மாட்டானா அப்படின்னு நினைப்பான். பவள படிக்கட்டு வைகுண்டத்துல போட்டிருக்குமா ஒரு புஷ்கரணியில. அந்த பவள படிக்கட்டுல தாயார் இப்படி இறங்கி நிற்பாளாம். இப்படி இறங்கி நிற்கும் பொழுது பார்த்தோன்னா தாயார் முகம் அப்படியே பிரகாசமா இருக்குமா. அப்படி பிரகாசமா இருக்கிற தாயார் நம்ம இந்த திருமுக மண்டலத்தை ஒரு வாட்டியாவது பகவான் பார்க்க மாட்டானான்னு தாயாருக்கு தோணுமா. அப்பேற்பட்ட பகவானே, நீ இங்க இருந்து எங்களுடைய அத்தனை விதமான கஷ்டத்தையும் போக்கணும்னு நீ பாசுரத்துல கேட்க. கஷ்டம் போக்கணும்னு இன்னைக்கு பாசுரத்தை தான் வேண்டா பாருங்க. முதல்லலாம் பகவான் நாம எவ்வளவு சொல்லி பகவானை திருப்தி பண்ணி வச்சு இப்படி கேட்கணும். நாம வந்தோடனே இதுதான் முதல்ல பிரேயர் தான். அப்புறம் தான் சுவாமி நாம சொல்றோமா இல்லையான்னு தெரியாது. எந்த சாமிகிட்ட போய் இதெல்லாம் வேண்டினோம் கூட கேட்டுக்கோ தெரியாது. நான் என்னுடைய சுவார்த்தத்தை பார்த்துக்கிறேன், என்னுடைய செல்ஃபிஷ் தரம் வரும். அது மாதிரி பகவான்கிட்ட போய் சொல்றா இன்னைக்கு, இப்ப ஏற்பட்ட கண்ணா உன்னையே மனசுல நினைச்சிருந்து இந்த லீலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மக்கள் அனைத்து விதமான பக்தர்களுடைய கஷ்டத்தையும் நீ போக்கி என்ன கிருப பண்ணுன்னு நீ பாசுரத்துல கேட்கறான். அப்பேற்பட்ட விசேஷமான பாசுரம். இந்த பாசுரத்துல சொல்றதுனாலே துக்கங்கள்லாம் போறது அப்படின்னு சொல்றான். தாயார் பகவான்கிட்ட வரம் கேட்ட பிரகாரம் பகவான் அத்தனை பக்தர்களுக்கும் கஷ்டம் இல்லாம பரம சௌக்கியத்தோட அனைவரையும் வச்சுக்கணும்னு அடியேனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा Govinda, 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 Govinda.